பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் மேலானவைகளை நாட வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் எதிர்பார்த்து வாழ்வதை விட, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து அதை நோக்கியே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடக்க முடியாத ஒரு முடவனை சிலர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவனை ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். இவனும் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல பேதுருவும் யோவானும் வருகிறார்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். இவனும் அவர்களை உற்று பார்த்தான். இவன் எதற்கு அவர்களை நோக்கி பார்த்தான் என்றால், இவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்காதா என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்க்கிறான். இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்ன உடனே அவன் கைகளை பிடித்து தூக்கி விடுகிறார். அவன் கால்கள் பலன் கொண்டது. அவன் துள்ளி குதித்து நடந்தான். தேவனை மகிமைப்படுத்தினான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இந்த பிறவி முடவனைப் போலதான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துக்குரிய காரியத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுப்பார். ஆனால் நம்முடைய எண்ணமும் நம்முடைய ஏக்கமும் மேலானவைகளை நாட வேண்டும். ஆமென். மேலான காரியத்தை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொன்ன இந்த வார்த்தையின்படி இந்த முடவன் என்ன செய்கிறான்? இந்த பூமிக்குரிய காரியங்கள் ஏதாகிலும் கிடைக்காதா, பணம் கிடைக்காதா, பொருள் கிடைக்காதா, அப்படிதான் எதிர்பார்த்தா. ஆனால் அவனுக்கு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை விட மேலான காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, வேதனைப்படாதீங்க. கடன் பாரத்தோடு கூட இருக்கிறீங்களா? நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? மனுஷர்களை நம்பி நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்புகள் இந்த பூமிக்குரிய காரியத்தை அல்லாம மேலானவென்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள், இதை நம்ம என்ன செய்யணும்? எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் அதே நோக்கி இருக்க வேண்டும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்க பூமிக்குரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், மனசுல நம்பிக்கொண்டிருக்கலாம். அதெல்லாம் விட்டு விட்டு நம்முடைய எண்ணமும் ஏக்கமும் தேவனையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். வேதம் என்று சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. ஆமென். அப்போ அவரே நோக்கி பார்க்க வேண்டும். மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்ற வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருத்தருடைய ஏக்கமும் எண்ணமும் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும், அவர் நம்மை பலப்படுத்த வேண்டும், அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் காணப்படுவோமானால் நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நாம் ஒவ்வொருத்தரும் மேலானவைகளை நாடுவோம். ஆமென். அற்பமான அழிந்து போகிற காரியத்தை எதிர்பார்த்து நாம் வாழாம மேலான காரியத்தை நாடுவோம். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆஸ்வதித்து நம்மை பலப்படுத்தி நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் சொன்ன வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் மேலானவைகளை நாட உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.